அந்த மாதிரி பொம்பளைங்க வாழவே கூடாது. இதை ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே போலீஸ் தான் சார். விடாமுயற்சி நேற்று 6வது நாள் எந்த அளவுக்கு வசூல் வந்திருக்கு, டே 5லேருந்து டே 6 ஒரு பெரிய ட்ராப் இருக்கா இல்லையா? ஏன்னா வீக் டேஸ் நம்ம கண்டிப்பாக ஒரு கம்பேரிசன் பண்ணி ஆகணும். அப்படி நம்ம இந்த டே 5யும் டே 6யும் ஒரு கம்பேரிசன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். அப்புறம் இந்த 6வது நாள் கலெக்ஷன், 6 நாள் டோட்டல் கலெக்ஷன் ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு டெரிட்டரியில் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். இது இல்லாமல் தண்டலுமே ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. அந்த படம் நேற்று கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது இல்லாமல் குடும்பஸ்தன், ஹிந்தியில் வந்து நிறையா படங்கள், முக்கியமாக ரீரிலீஸில் 2 படம். ஒன்று வந்து சனம் தேரி கசம் அப்படிங்கிற 2016ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டெல்லர் அந்த படமே ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூலை நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து 28 இயர்ஸ் ஆஃப் காலமெல்லாம் காதல் வாழ்க, ஒரு சரியான பயங்கரமான ஒரு லவ் படம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். முரளி, கௌசல்யா அவ்வளோ நல்லாயிருக்கும் தேவா அவர்களோட இசையில். அந்த படம் வசூல் ரீதியாக அவ்வளோ பெரிய ஹிட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, சங்கமம் தான். அதில் வந்து மழை துளி மண்ணில் சங்கமம் அப்படிங்கிற பாட்டு தான். அந்த பாட்டில் வந்து நம்ம மணிவண்ணன் அவர்கள் எப்படி அந்த பசங்கள்லாம் வளர்த்தாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன போர்ஷன் ஒன்று காட்டுவாங்க, எப்படி அவருக்கு டான்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறத. அதை தான் நம்ம ஃப்ரேமாக வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் சதீஷ்குமார், ஷேக் முகமது ஷேக், KKL அப்படிங்கிறவர், முகமது ஆதில், அப்புறம் அஜித். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். நேற்று வீடியோவில் நேசா 2 அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஒரு பெரிய வசூல் புரட்சியே பண்ணிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேற்று 14வது நாள் அந்த படம் எப்படி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் இந்த படம் $70 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 610 கோடி கிட்ட வருது. ஸோ டோட்டலாக இந்த படம் இதுவரையும் 14 நாளில் 1.23 பில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு நாளுமே பெரிய கலெக்ஷன். 10,600 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய கலெக்ஷன். அனிமேஷன் ஃபில்ம்லேயே இதுதான் ஹையஸ்ட் கிராசராக மாறப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இன்சைட் அவுட் 2 ஒரு பெரிய நம்பர் எடுத்திருக்கு ஆல்ரெடி. அந்த 1.5 பில்லியனுக்கு மேலே அது எடுத்திருக்கு. அதெல்லாம் பிரேக் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ அடுத்ததான் இன்ட்ரெஸ்டெல்லர் ரீரிலீஸ். இந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,84 லட்சம். ஸோ டோட்டலாக 15,93 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 5 நாளில். சனம் தேரி கசம், ஆக்சுவலாக இது பழைய படம், கமல்ஹாசன் அவர்களோட திரைப்படமே இருக்குது. அந்த படத்தை தான் நான் ரீரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் பெரிய கலெக்ஷன் எடுத்துச்சுன்னு பார்த்தா, அதே டைட்டிலில் 2016ஆம் ஆண்டு வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தா இப்போ வசூலில் வேறு லெவல் கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு. நேற்று 5வது நாள் இந்த படம் 3,08 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக இது வரையும் இந்த படம் 5 நாளில் 24,13 லட்சம். அதாவது இன்றைக்கி ஒரு படம் டைரெக்டாக ஒரு படம் 2025 ரிலீஸ் ஆனால் ஒரு பெரிய ஹீரோவோட படமே எப்படி கலெக்ஷன் பண்ணுமோ அப்படி கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த படம் ரீரிலீஸில். ஸோ இந்த படம் அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்ல. ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த படம் இருக்கோ, எதனால் இப்போ ரீரிலீஸில் இந்த படம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அப்புறம் ஸ்கை ஃபோர்ஸ் திரைப்படத்தோட டே 19 இந்தியாவில் வந்து 51 லட்சம், வேர்ல்டு வைடு 59 லட்சம். ஸோ டோட்டலாக 130 கோடியே 19 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 144 கோடியே 80 லட்சம். தேவா திரைப்படத்தோட டே 12 இந்தியாவில் வந்து 50 லட்சம், வேர்ல்டு வைடு 58 லட்சம். ஸோ டோட்டலாக 38 கோடியே 99 லட்சம் இந்த படம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 52 கோடியே 61 லட்சம். லவ் யாப்பா அப்படிங்கிற ஹிந்தி திரைப்படம், லவ் டுடே திரைப்படத்தோட ரீமேக். இந்த படத்தோட இந்தியா கலெக்ஷன் 60 லட்சம் 5வது நாளும், வேர்ல்டு வைடு 64 லட்சம். ஸோ டோட்டலாக 6 கோடியே 18 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 6 கோடியே 50 லட்சம். ஒரு தோல்வி படமாக அமையுது இந்த லவ் டுடே ரீமேக்கான லவ் யாப்பா அப்படிங்கிற படம். பேடாஸ் ரவிக்குமார் இந்த படத்தோட டே 5 இந்தியாவில் வந்து 58 லட்சம், வேர்ல்டு வைடு 60 லட்சம். இந்தியாவில் டோட்டலாக 8 கோடியே 61 லட்சமும், வேர்ல்டு வைடு 9 கோடியே 15 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 5 நாளில். இந்த படமே ஒரு தோல்வி படமாக தான் அமையுது. ஸோ ஆக்சுவலாக ஹிந்தியில் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பக்கம் ஸ்கை ஃபோர்ஸ் ஒரு பெரிய ஹிட்டு தான். அதே மாதிரியே லவ் யாப்பா, நிறையா புது படங்கள், தேவா, இப்போது பேடாஸ் ரவிக்குமார், இந்த மாதிரி படங்கள் வந்திருந்தாலுமே ஒரு ரீரிலீஸ் படம் தான் இப்போதைக்கு
ஹிந்தி ரீஜியனில் ஹையஸ்ட் கிராசர் மூவியாக இப்போதைக்கு டே பை டே ஒவ்வொரு நாளுமே அப்படி தான் அந்த படம் தான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ உண்மையிலே பெரிய விஷயம். அப்புறம் தெலுங்கில் வந்து சங்கராந்திக்கு வஸ்துனம் இந்த படத்தோட டேட் 29, ஆந்திரா தெலுங்கானாவில் 60 லட்சம், வேர்ல்டு வைடு 67 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் 191 கோடியே 64 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 248 கோடியே 90 லட்சம். அப்புறம் தண்டேல் திரைப்படத்தோட டே 5 ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடியே 65 லட்சம், தமிழ்நாட்டில் 10 லட்சம், கர்நாடகாவில் 35 லட்சம், கேரளாவில் 2 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 12 லட்சம், ஓவர்சீஸில் 63 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 87 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு டே 5. ஆக்சுவலாக டே 4க்கும் டே 5க்கும் அதாவது மண்டேக்கும் டியூஸ்டேக்கும் ஒரு சின்ன ட்ராப் இருக்குது இந்த படத்துக்கு. ஆனால் நல்ல கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு கம்பேர் பண்ணி சொல்லும்போது. அப்புறம் தண்டல் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 44 கோடியும், தமிழ்நாட்டில் 1 கோடியே 17 லட்சம், கர்நாடகாவில் 4 கோடியே 30 லட்சம், கேரளாவில் 18 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 86 லட்சம், ஓவர்சீஸில் 16 கோடியே 26 லட்சம், வேர்ல்டு வைடு 66 கோடியே 77 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக இதுவரையும் 5 நாளில் சரியான கலெக்ஷன். கிட்டத்தட்ட அந்த பிரேக் இவனை நோக்கி இந்த படம் போய்கிட்டு இருக்கு, ஒரு வெற்றியை நோக்கி வேகமாக போய்கிட்டு இருக்கு. அப்புறம் தமிழ் படங்களில் குடும்பஸ்தன், ஸோ ஒரு பக்கம் விடாமுயற்சி வந்தாலும் இந்த பக்கம் ஒரு பக்கம் இந்த படம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. டே 19 தமிழ்நாட்டில் 40 லட்சம், வேர்ல்டு வைடு 43 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 21 கோடியே 95 லட்சமும், வேர்ல்டு வைடு 23 கோடியே 93 லட்சம். ஸோ அதுக்கடுத்து தான் விடாமுயற்சி திரைப்படத்தோட டே 6. ஸோ தமிழ்நாட்டில் 3 கோடியே 38 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 20 லட்சம், கர்நாடகாவில் 45 லட்சம், கேரளாவில் 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 லட்சம், ஓவர்சீஸில் 78 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 26 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 6. ஆக்சுவலாக டே 5க்கும் டே 6க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நல்லாவே ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. இப்படியே இந்த வீக் டேஸ் ஃபுல்லாகவே இந்த படம் கலெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. அப்படி பண்ணிச்சு அப்படின்னா சூப்பர் எக்ஸ்ட்ராடரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப கம்மியான கலெக்ஷன் தான் இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கும் இந்த படத்தோட வியாபாரத்துக்கும். ஆனால் இது இப்படியே ஒரே ஈக்குவலாக போச்சு அப்படின்னா உண்மையிலே சூப்பர். அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ ஆனால் நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு டே 5க்கும் டே 6க்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ டோட்டலாக 70 கோடியே 68 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 62 லட்சம், கர்நாடகாவில் 8 கோடியே 52 லட்சம், கேரளாவில் 3 கோடியே 7 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 53 லட்சம், ஓவர்சீஸில் ஒரு 40 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 126 கோடியே 43 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 6 நாளில். ஸோ இதுக்கப்புறம் இந்த படம் வீக் டேஸ்லேயே எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ சொல்லுங்கள், இந்த படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளோ வரும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து அந்த வீக் டேஸில் ஒரு 2 நாளாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ எப்படி அந்த படம் வந்து 2 நாள் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கா, எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கும் இந்த படம் லைஃப் டைம் இவ்வளோ கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா. அப்படி நீங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இன்னும் ஒரு 55லேருந்து 60 கோடி இந்த படம் வசூல் பண்ணணும். ஸோ அதையும் நீங்களே கமெண்ட்டில் போடுங்க எவ்வளோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து தான் காலமெல்லாம் காதல் வாழ்க அந்த படத்தோட வசூலில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 1997ஆம் ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய வேறு லெவல் மியூசிக்கல் ஹிட்டுங்க. அப்பா தேவா கலக்கியிருப்பார். முக்கியமாக இன்றைக்கி வரைக்குமே அந்த பாட்டு அந்த 1 மணி அடித்தால் அவ்வளோ ஹிட்டு. முரளி இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருப்பார். கௌசல்யா கூட நடித்த காமெடி நடிகர்கள் விவேக் எல்லாருமே செம்மையாக இருக்கும். இந்த படம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கூட நீங்கள் டைம் கிடைச்சிது அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, இப்போ கூட டைம் கிடைச்சிது அப்படின்னா இந்த படத்தை உட்காந்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ எமோஷ்னலாக சூப்பராக அந்த அவ்வளோ பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இது தாண்டி இந்த படம் வசூல் ரீதியாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டுமே 200 நாளைக்கு மேலே இந்த படம் தியேட்டர்களில் ஓடி இருக்கு. ஒரு சில்வர் ஜூப்ளி ஹிட் அப்படின்னே சொல்லலாம். தேவா அவர்களோட இசையில் எல்லா பாட்டுமே தாறுமாறு ஹிட்டு. இந்த டைரக்டருக்கு இது ஒரு பெரிய ஹிட்டு. இதே கூட்டணியில் அடுத்தது உன்னுடன் அப்படின்னு சேர்ந்தாங்க. அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. ஆனால் இந்த படம் அந்த வருஷத்துலேயே நம்ம ஒன் ஆஃப் த டாப் 10 மூவி அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த படம். இதை வந்து வேறு மொழிகள்லையுமே ரீமேக் பண்ணாங்க. இந்த படம் வசூல் ரீதியாக அப்ராக்சிமேட்டாக படத்தோட பட்ஜெட் 65 லட்சம். சென்னையில் மட்டுமே ஒரு 45 லட்சம் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் டோட்டலாக இந்த படம் 3 கோடியே 10 லட்சம். இந்த படத்துக்கு ஷேர் கிட்டத்தட்ட 1 கோடியே 80 லட்சம் கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வசூல் ரீதியாக சரியான ஹிட்டுங்க இந்த படம். 200 நாளைக்கு மேலே ஒரு படம் தியேட்டரில் ஓடுதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. மக்கள் கொண்டாடி தீர்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பாடல்கள் அப்படிப்பட்ட ஹிட்டு. முக்கியமாக பாடல்கள் அப்படிங்கும்போது அதில் வரக்கூடிய லிரிக்ஸாக இருக்கட்டும், அந்த பாடல்களாக இருக்கட்டும், அது எல்லாமே என்னமோ படத்தோடய ஒன்றி போகும், கதையோடு ஒன்றி போகும். அதுதான் அந்த பாடல்கள், அந்த படங்களோட வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் உங்கள் எத்தனை பேரோட ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில், இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.